வணக்கம். சீடர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன பதிவில் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன், இறைவனை காணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். உங்களை போல தான் நானும் இறைவனை காண என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது. சரி, எப்படி நம்ம இறைவனை பார்க்கலாம், நான் என்ன வழிமுறைகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கலியுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடந்த 4 யுகங்கள் முடிந்து 5வது யுகம் தான் இந்த கலியுகம். ஒவ்வொரு யுகங்களும் நமக்கு பல கோடி ஆண்டுகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒரு இறைவனின் அவதாரங்கள் இருக்கிறது. அதை நம்ம இதிகாசங்களிலும் மற்றும் புராணங்களிலும் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி சித்தர் பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு யுகங்களுக்கும் கடந்து சித்தர் பெருமக்களும் இருக்கிறாங்க. அவங்களும் இறைவனை பார்த்துருக்குறாங்க. கலிகாலத்தில் நாம் பார்க்கணுன்னா அப்பர், ஞான சம்பந்தர், இப்படி நாம் 63 நாயன்மார்கள் இவங்கெல்லாம் பக்தி வழி இறைவனை கண்டிருக்கிறார்கள். நம்ம நிறைய 14 சித்தர்கள், அதுவும் அல்லாமல் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சித்தர்கள் எல்லாம் இறைவனை அவங்க ஒரு வழியில் ஞான வழியில் தரிசனம் செய்திருக்கிறாங்க. ஆனால் மானுட ஜென்மங்களாக நமக்கு மட்டும் ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, அந்த தரிசனம் கிடைக்கவே இல்லை? நம்ம சொல்லுவோம் அப்பன், பாட்டன், பூட்டன் அப்படின்னு ஒரு 7 தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ள தலைமுறைகளை பற்றி நமக்கு தெரியாது. இந்த 7 தலைமுறைகளையும் நம்ம பார்த்தோம்னா யாருமே கடவுளை பார்த்ததில்லை. உணர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் அவங்களால இறுதியாக சொல்ல முடியலை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மன்னர்கள் காலம், அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மன்னர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா கோயிலில் அங்கங்கே கோயில், குளம், அதற்கான வசதிகள், அதை பராமரிப்பதற்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு. இந்த கோயில் அப்படிங்கிறது பிரதானமான ஒன்று, நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், அப்போ கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வரணும். ஏன்னா இப்போ கடவுளே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ எங்கள் பாட்டனோ பூட்டனோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்க கடைசி வரைக்குமே நான் கடவுளே பார்க்கலப்பான்னு எங்கேயோ ஒரு எழுதி வச்சுருவாங்க. அதை வர்ற வழித்தோண்டலாக இருக்கிற அடுத்தது எங்கள் பாட்டனாக இருக்கட்டும், அந்த பாட்டன் பூட்டனுக்கு அப்புறம் எங்கள் பாட்டனாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்லுவார், எங்கள் தாத்தாவே சொல்லிட்டாராடே அது கடவுள் இல்லை, அவர் வாழ்க்கையில் முழுசும் அவர் எங்கேயுமே கடவுளை உணரலை, பார்க்கலை, தரிசிக்கலை, எதுவுமே செய்யலை அப்படின்னு எங்கே ஒரு எழுதி வச்சுருப்பார். எங்கள் பாட்டன் எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ நான் உணர்ந்தா என்னுடைய மகனுக்கு சொல்லுவேன். இப்படித்தான் வழித்தோண்டலாக இருக்குது. ஆனால் எப்போவோ எங்கோ யாரால் என்னுடைய வழித்தோன்றலில் இறைவனை அந்த தொழும் அந்த தொடர் நடவடிக்கைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வழி வழியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நாம் உணர்கிறோம். இப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல உணர்றதுனால தான் நான் என்னுடைய மகனுக்கோ இல்லை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். அதை எப்படி உணர்றது அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே அப்படிங்கிறது இறைவன் ஒரு மகான் வடிவில் இல்லை சித்தர் வடிவில் ஒரு பாடலாக பாடி சொல்லியிருக்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. அப்போது இருக்கும் இடம் எது அப்படிங்கிறத நம்ம 2ஆக பிரிக்கிறோம். பக்தி மார்க்கத்தில் இருக்கிற 63 நாயன்மார்களுக்கும் முன்னாடி உள்ளவங்கெல்லாம் கூட தொடர்ந்து பக்தி மார்க்கத்தில் இறைவனை தேடுகிறார்கள். ஆனால் இறைவன் என்னுள்ளே இருக்கிறான், நான் தான் இறைவன், என்னுள்ளே நான் பயணித்தால் அந்த இறைவனை நான் அடையலாம் அப்படின்னு நிறைய மகான்கள், முனிகள், ரிஷிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் உணர்ந்தவங்க. அதை ஜோதி வடிவில் பார்த்தவங்க தான் வள்ளலார், அருட்பெரும் வள்ளலார் அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இறைவனை நீங்கள் வெளியில் எங்கும் தேட வேண்டாம், உள்ளுக்குள்ளே தேடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ நாம் உள்ளுக்குள்ளே தேடுவது அப்படிங்கிறது அது தனி ஒரு ப்ராசஸ். பக்தி மார்க்கத்தில் போய் இறைவனை காண முடியாதான்னா இல்லை, அப்படியும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய 4 சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுகிற, அதுவும் தாண்டி 63 நாயன்மார்கள் என்று சொல்லப்படுகிற, இப்படி நிறைய மகான்கள் எல்லாம் இந்த இறைவனை பக்தி மார்க்கத்தில் கண்டு தரிசித்திருக்கிறார்கள். நேரடியாகவே தரிசனம் செய்தவர்களாம் இருக்கிறாங்க. அவையார் மற்றும் காரைக்கால் அம்மையார்லாம் நேரடியாக தரிசனம் பண்ணதான் நம்ம அறியப்படுறோம். ஸோ இப்படி தொடர்ந்து நாம் பக்தியா ஞானமா அப்படிங்கிறது வர இறைவனை எங்கே தேடுவது அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்திலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் என்னென்னா மந்திரம், உச்சாடனை, விரதம், இப்படி தன்னுடைய பக்தி மார்க்கமாக இறைவனை அடைவர்கள் ஒரு பக்கம். சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், கள்ளப்புலன் 5 காலா மணி விளக்கே அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ உள்ளம்தான் பெரும் கோயில், இந்த ஊனுடம்பு தான் ஆலயம், இங்கே நாம் பயணித்தால் அந்த இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த 5ம் தான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய பேரண்டம். இந்த பேரண்டத்தின் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த பஞ்சபூதங்கள். பேரண்டம் எனப்படும் பிரபஞ்சம்னா என்ன, இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் அடக்கம், இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இந்த மானுட உடம்பின் ஒரு அங்கமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நாம் இறைவனாக நம்புவது என்பதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற புதிய புதிய காணொளிகள் உங்களை நேரடியாக சேரும் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.